7 நாள் வந்து எப்படி போச்சுன்னே தெரில, பட்டுன்னு போயிருக்கோம். ஸோ எங்கெங்க இருந்தும் வந்தோம், எல்லாரும் ஒன்றா இருந்தோம், நல்லா போச்சு, சூப்பராக ஆச்சு. இப்படிங்கிறதுக்குள்ள எப்படி போச்சு பாருங்க ஒரு 7 நாள் அப்படின்னு இருக்கும் பொழுது, இதே தான் நீங்கள் வீட்டுக்கு போன பிறகும் ஸ்பீடாக போயிடும் இல்லையா? அதுக்கு ஒரே ஒன்று எக்ஸாம்பிள் தான். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா? வந்த ப்ராஃபிட்டை வித்ட்ராவல் பண்ணி வீக்லி ஒரு வித்ட்ராவல் பண்ணி அனுபவிச்சிடுங்க. ஒரே ஒரு வார்த்தை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் வயசாகுது, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு 7 நாள்ன்றது இப்படின்றதுக்குள்ளேயே போயிடுச்சு. வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இல்லையா? அப்போது எல்லாருக்கும் வயசாகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தம் இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கின்னு பண்ணுற காசை நான் $400 ப்ராஃபிட் பண்ணிட்டேன், இன்னும் 100 எடுத்தால் தான் வித்ட்ராவல் பண்ணணும், ரவுண்டாக 500 வந்தால் பண்ணலாம், அந்த மைண்ட் செட்லலாம் இருக்கக்கூடாது. $400 வந்திருக்கு, அதுவே உன்னால் அனுபவிக்க தெரியல அப்படின்னா மீதி $100 வந்தால் மட்டும் நான் வீடாக கட்டிட போகிறோம் இல்லை இல்லையா? அந்த மைண்ட் செட்டில் இருங்க. ஸோ அதை முதல்ல வித்ட்ராவல் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணுங்க. நம்மளுக்கு உதவி பண்ணவங்களுக்கு பண்ணுங்க. நம்மளுக்கு வந்து உதவி பண்ணவனுக்கு $5000 வந்தால் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு $10,000 வந்தால் தான் வீட்டை சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. $100 வந்தால் கூட சூப்பராக ஹாப்பியாக வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ நல்லா பண்ணுங்க. வித்ட்ராவல் மஸ்ட். இதை உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க. காசை தூக்கி உள்ள போட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கக்கூடாது. புரோக்கர் எப்போ வேணாலும் எவன் வேணாலும் என்ன வேணாலும் ஏமாத்திட்டு போயிடலாம், புரியுதுங்களா? நம்மளால அது சொல்ல முடியாது. அப்படின்னும் போது வாரமான ஒரு வித்ட்ராவல் பண்ணி பேரண்ட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் வயசாகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? லவ் யூ ப்ரோ, லவ் யூ. நல்லா பண்ணுங்க.